வணக்கம் நண்பர்களே. நடிகை நயன்தாரா அவர்கள் நேற்று ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வலைபேச்சு சேனல்ல இருக்கிற 3 பேத்த விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, அவங்க வரம்பு மீறி அந்த வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பேசி தான் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்க கேட்கறதும் பொய்யி, பார்க்கறதும் பொய்யி, சொல்றதும் பொய்யி, எல்லாமே பொய்யி, தவறானது அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்துட்டீங்கன்னா, 3 குரங்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அத இன்னைக்கு காலையில இருந்து நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நயன்தாரா அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வலைபேச்சு சைடுல இருந்தே அதுக்கான விளக்கம் குடுத்திருக்காங்க. ஸோ நாங்க உங்கள தொடர்ந்து பேசி தான் நெறைய வீடு அப்படி இப்படிலாம் வாங்கல, நாங்க கட்டல. நாங்க சினிமா செய்திய சொல்றோம். அதோட சினிமா செய்தி சொல்ற ஒரு சேனல் தான் வலைபேச்சு. ஸோ அத அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அத சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டான நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள பத்தி சொன்னத அவங்க பர்சனலா பாத்துட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டு, இப்படி பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அத ஏத்துக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில நடந்துச்சு பார்த்தீங்களா, தனுஷ் அண்ட் நயன்தாராவுக்கு அந்த பிரச்சனை, அந்த காப்பிரைட் இஷ்யூஸ். அத பார்த்துட்டீங்கன்னா, இவங்க கரெக்ட்டா சொன்னாங்க. ஸோ நயன்தாரா தரப்பு சைடு இருந்து பண்ணது தவறு. அவங்க அப்ரோச் பண்ண விதமே சரியில்ல அப்படிங்கிறாப்புல பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரெக்ட்டான பாயிண்ட்ட சொல்லியிருந்தாங்க. வலைபேச்சு சைடு இருந்து நெறைய சேனலுக்கு போய் இன்டர்வியூலாம் குடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு எரிச்சல் அடைய வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னடா இது இவங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மீட் பண்ணல. ஏன்னா அவங்க அப்ரோச் பண்ற ஒவ்வொரு விதம் பார்த்தீங்கன்னா சரியில்லாம இருந்துச்சு. விக்னேஸ்வரனா இருக்கட்டும், நயன்தாரா தரப்பு பிஆர்ஓ அந்த மேனேஜர் எல்லாமே இது பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ சுத்தமா சரியில்ல அப்படிங்கும்போது இவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதத்தான் பார்த்தீங்கன்னா, அந்த கடுப்பின் வெளிப்பாடுல தான் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் இந்த மாரி ஆங்கில ஊடகத்துல பேசியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மாரி குரங்கு அப்படின்லாம் சொல்லி பேசிறக்கூடாது. இவங்கள வச்சு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலயும் பேசியிருக்காங்க நயன்தாரா அவர்கள். ஸோ அத தவிர்த்திருக்கலாம். இவங்களும் சினிமால இருந்து தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சினிமா செய்திய சொல்றாங்க. அத மக்கள்ட்ட கடத்துறாங்க. அப்படிங்கும்போது இவங்க இந்த மாரிலாம் பேசியிருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நயன்தாராவுக்கு எதிராக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷோட ஏற்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி அந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றப்ப ஏற்பட்ட அந்த ப்ராப்ளத்த யார் மேல தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க. தனுஷ் மேல எந்த தவறும் இல்ல. நயன்தாரா சைடு தான் தப்பு அப்படிங்கிறாப்புல சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா புடிக்கல. என்னடா இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி சினிமா ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா நடந்துக்கிற விதம் அதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தாங்க. அத சொன்னதெல்லாம் பெரிய அளவுல தப்பு இல்ல. சினிமா சம்பந்தமான செய்திய சொல்லும்போது, அத எப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு விமர்சனம் மாரி இந்த ரேஞ்சுக்கு நீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. ஸோ நயன்தாரா அவர்கள் இதெல்லாம் குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நெறைய பேர் கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்க.